ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. ஒரு முக்கியமான வீடியோ. இப்போ சமூக வலைதளத்தில் அது முக்கியமாக டிக்டாக்ல வந்து ஒரு வீடியோ போய்த்துட்ருக்குது. ஒரு வீடியோ இல்லை, பல வீடியோ ஒருத்தரோட ஒரு வீடியோவை வச்சு போட்டுட்ருக்கிறாங்க. நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என்னன்னு சொன்னால், ஒரு ஹிந்து சகோதரர் வந்து குரானுக்கு ஏசி ஒரு வீடியோ போட்டிக்கிறார். தூசண வார்த்தையெல்லாம் பேசி ஹெட்செட்டெல்லாம் போட்டு கத்துறாரு. தூசண வார்த்தையெல்லாம் பேசி என்ன குரான் அப்படின்ட்டுலாம் கேட்டு ஏசி போட்டிக்கிறாரு. அதை வச்சு நிறைய பேர் அவருக்கு ஏசி வீடியோ போட்டுட்ருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு வீடியோ, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. கவனமாக கேளுங்க. நாங்கள் வந்து மதம் சார்பாக இல்லாமல் டோட்டல் மனிதத்துவம் சார்பாக பார்ப்போம். எந்த ஒரு மதத்துலேயும் இன்னொரு மதத்தை வந்து ஹேட் பண்ண சொல்லியோ, தூசணத்தால் ஏச சொல்லியோ, தரம் தாழ்த்தி பேச சொல்லியோ சொல்லி கொடுத்தில்ல. குர்ஆனும் சரி, பகவத்கீதையும் சரி, பைபிளும் சரி, திரிபீடகமும் சரி, எந்த ஒரு மத நூலும் அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை போதிக்குதில்லை. நாங்கள் யோசிக்கணும், இன்னொரு மதத்தை ஏசுறானா அவன் மதத்தை சரியாக பின்பற்றவன் இல்லை. இப்போ உதாரணமாக அந்த சகோதரர் குர்ஆனுக்கு ஏசுறாருண்டா அவர் பகவத்கீதையை படித்தே இல்லையா இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், அப்படி செய்ய சொல்லி எங்கேயுமே சொல்லி இல்லை. அப்போ நாங்கள் இன்னொரு மதத்தை, இப்போ நான் ஒரு முஸ்லீமாக இருந்து நான் இன்னொரு மதத்தை சார்ந்த ஏதாவது ஒரு நூலுக்கோ ஏதாவது மதத்தை சார்ந்த மத தலைவருக்கோ நான் ஏசுறேன்டா நான் எந்த மதத்தை சரியாக ஃபாலோ பண்ணலைன்றது தான் அர்த்தம். அது மாதிரி அந்த மாதிரி ஆக்கள் வந்து எதை நாடி அதை செய்கிறாங்கண்டா மெயினாக வந்து அவங்க வந்து உளவியல் ரீதியாக சில தேவைகள் அவங்களுக்கு இருக்கி. அடிப்படை தேவை என்னன்னு சொன்னால், அவங்க வந்து ஃபேமஸ் ஆகணுமென்ற ஒரு நோக்கம். அந்த ஃபேமஸ் ஆகணுமென்ற நோக்கத்தை வந்து அவங்க அப்படி ஏதாவது செஞ்சு நிறைவேற்றிக்கொள்கிற. அப்படி ஏதாவது தவறான ஒரு வேலை செஞ்சோடனே அவங்களோட வீடியோ போட்டு மற்றவங்க அவங்களுக்கு கேசோக்கல அவங்களுக்கு ரீச் ஆகிறது கூட. அப்போ அந்த மாதிரி ஆக்களை மென்ஷன் கூட பண்ணாதீங்க. இப்போ நான் பாருங்கள், நான் மென்ஷன் சரி பண்ணல, நான் பொதுவாக சொல்கிறேன். ஆனால் நான் சொல்கிறது யாருன்னு இது பார்க்குற நிறைய பேத்துக்கு விளங்கியிருக்கேன், இன்னாலை பற்றி தான் கதைக்கிறாங்கன்னு. அந்த மாதிரி ஆக்களை வந்து நாங்களே மென்ஷன் பண்ணி அவங்களோட வீடியோ காட்டி அவங்களும் மேலே தூக்கி விட்டுறப்படாது. அதை வந்து அவரோட வீடியோ வந்து எத்தனையோ 1000 பேர் லைக் வேறு பண்ணியிருக்கி. அப்போ பாருங்கள், எத்தனை பேருக்கு அந்த மாதிரியான உளநோய்கள் ரீக்கி சமூகத்தில். இன்னொருத்தனை கேவலப்படுத்தி, இன்னொருத்தரோட மார்க்கத்தை கேவலப்படுத்தி, இன்னொருத்தரோட இதை கேவலப்படுத்தி, அது மனிதனாக இருந்தால் வந்து முதலாவது அடுத்த மனுஷனை மதித்து பழக வேணும். நாங்கள் வந்து எங்களோட மதம் சார்பாக நாங்கள் வந்து அங்கே வந்து அவர் வந்து மத சார்பாக பேசுகிறாரு இல்லை, சும்மா இன்னொரு மதத்தை கொச்சப்படுத்தி பேசுகிறது. அதுதான் அவரோட மதத்தை அவர் சரியாக ஃபாலோ பண்ணியிருந்தால் அவர் இன்னொரு மதத்தை கொச்சப்படுத்த மாட்டார். அதோட எங்களோட முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன், அவரோட வீடியோ சைட்டில் போட்டுக்கொண்டு அவருக்கு ஏசிக்கொண்டு நீங்கள் அதுக்கு சமனாக தூசணம் பேசிக்கொண்டு அப்படியெல்லாம் இருக்காதீங்க. காரணம் வந்து அவர் தூசணம் பேசுகிறாரு, பச்சை தூசணம் பேசுகிறாரு. அவரோட வளர்ப்பது, அவரோட தாய் தந்தையோட வளர்ப்பு, அவரோட சூழல், அவரோட ஆட்டிடியூடு, சரியா? அப்போ அதுக்கு சரிசமனாக நீங்கள் பேசினேன்னு சொன்னால் அவரோட ஸ்தானத்துக்கு நீங்கள் இறங்கி போய்த்திருவீங்க. ஒரு நாளும் அந்த வாயிலேருந்து தூசண வார்த்தைகள் வந்து ஒழுக்கமானவங்கள்கிட்ட இருந்து வராது, சரியா? அப்படி தூசண வார்த்தைன்றது அதோட ஒரு பப்ளிக் பேசுகிறது வந்து ஒரு சோசியல் மீடியாவில் பேசுகிறது வந்து வெக்கம் கெட்டவங்க தான் அப்படி பேசுகிற. அப்போ அதுக்கு சரிசமனாக நீங்கள் இறங்காதீங்க. அதோட வந்து எந்த ஒரு மார்க்கத்துலேயும் அப்படி கெட்ட விஷயங்கள் சொல்லி கொடுத்தில்ல. அதோட பிரதானமாக எங்களோட இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து அப்படி யாரும் எங்களோட மார்க்கத்துக்கு ஏசி கொண்டு வந்தால் சலாம் சொல்லி விலகுங்கன்னு தான் சொல்லியிருக்கே ஒழிய அவங்களுக்கு சரிக்கு சமமாக பேச சொல்லலை. ஏன்னா அவங்களோட நாலேஜ் அவ்வளோ தான் நொதிக்கிற வேண்டியது தான். எதுலேயுமே சொல்லல, எந்த ஒரு மார்க்கத்துலேயுமே அப்படி சொல்லி இல்லை, இன்னொரு மார்க்கத்தை கேவலப்படுத்துன்னு சொல்லி இல்லை. அதனால் நாங்கள் எங்களோட மார்க்கத்தை சரியாக ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் அப்படியே ஆக்களை கண்டமெண்டா சலாத்தை சொல்லி விளைவிக்கோங்க. அதோட வந்து அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து உளவியல் நோய், அது ஒரு வகையான நோய். அது வந்து எங்களுக்கு குணப்படுத்தலை. அடுத்தவனை வந்து கேவலப்படுத்தி சிரிக்கிறது, அடுத்தவனை சும்மா தூண்டி விட்டு இதாக்குறது, மத போராட்டங்கள் உருவாக்குறது, சண்டை மூட்டி வச்சு பார்த்து சிரிக்கிறது, அதெல்லாம் அவங்களுக்குரிய ஒரு அதுகளை வந்து அது சைக்கோ சொல்ல போனால் அதுகளெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நாங்கள் எங்களோட வேலையை பார்த்துக்கொண்டு போக வேணும். அப்படி ஏதாவது செய்ய வேணுமென்றா நான் சொல்கிறேன் என்ன செய்ய வேணுமென்று சொல்லி சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், சரியா? சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணினா அவங்களுக்கு வந்து என்னென்ன ஆக்ஷன் எடுக்கப்படும்னு நான் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க. எஸ்எல்பிசி ஸ்ரீலங்கா பெனல் கோட் சட்டப்படி வந்து 291A 291B சட்டப்படி அவங்களுக்கு வந்து 1 தொடக்கம் 2 வருஷம் சிறை தண்டனை அல்லது ஃபைன் விதிக்கப்படும் ஸ்ரீலங்காவில், சரியா? இந்தியாவாக இருந்தால் ஐபிசி பெனல் கோட் 295A படி அவங்களுக்கு 3 வருஷம் அல்லது
ஃபைன் 3 வருஷ சிறை தண்டனை அல்லது ஃபைன் கொடுக்கப்படும். இந்த தண்டனை இந்த சட்டத்திட்டங்கள் இருக்கு. அதனால் தாராளமாக க்ரைம் பிரான்ச்சில் வந்து சைபர் க்ரைம் பிரான்ச்சில் வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவரோட ஸ்க்ரீன் ரெக்கார்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களோட வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இல்லாட்டி டவுன்லோட் பண்ணி இந்த இவர் இப்படி பேசிக்கிறாருன்னு ப்ரூஃபோடு நாங்கள் வந்து கொடுத்தோம்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் போனிச்சுன்னு சொன்னால் இந்த தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சட்டங்கள் இந்தியாவிலையும் இருக்குது, ஸ்ரீலங்காலையும் இருக்குது. நான் இப்போ சொன்னேன் என்ன பெனல் கோடுன்றது நான் சொன்னேன். சரியா? அப்படி பண்ணுறதுக்கு வந்து சைபர் க்ரைம் வந்து வெப்சைட் இருக்கு. வெப்சைட்டுக்கு போய்ட்டு தாராளமாக நீங்கள் எல்லாமே என்ன செய்யுங்க, அவரோட வீடியோ அப்லோட் பண்ணி அவருக்கு இது பண்ணுங்கள். அப்படி யார் சரி பண்ண வேணும்னு நினச்சா, நானும் பண்ணலை, அப்படி பண்ண வேணும்னு நினச்சா பண்ணிடலும். சரியா? இப்படித்தானே அவங்க செய்கிறதுக்கு அவங்களுக்கு கர்மாண்டு ஒன்று இருக்கு. ஹிந்து சகோதரர்களும் இதை பார்த்துக்கோ நிற்பீங்க. கர்மாண்டு ஒன்று இருக்கி நாங்கள் செய்கிறதுக்கு தான் எங்களுக்கு அது வந்து சேரும். சரியா? எந்த ஒரு மதத்துலேயும் இன்னொரு மதத்தை கேவலப்படுத்த சொல்லி தந்து இல்லை. அப்போ ஏன் எங்களோட மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க? காழ்ப்புணர்ச்சி, மனிதர்கள்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணம், சரியா, ஈகோ, அடுத்தவனை பார்த்து எந்த ஒரு மதத்தை பார்த்தோ மனிதனை பார்த்தோ நாங்கள் பொறாமப்படவோ கோவப்படவோ இது படவோ தேவையில்லை. அதோட எங்களோட முஸ்லீம் சமூகம் முஸ்லீம் மனிதர்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நாங்கள் வந்து இன்னும் திரேச போக்கில் நாங்கள் அவங்களுக்கு சரி சமயம் இறங்க வேணாம். அவங்களோட மார்க்கம் அவங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு. இப்போ எங்களோட இதில் முஸ்லீம் நானத்தம்பிமாரும் நிறைய பேர் இருக்கிறீங்க. செய்கிற தவறு என்னண்டா ஒவ்வொருத்தரோட வீடியோ கீழே பேத்துக்கொண்டு பச்சை தூசணம் பேசுகிறதும் அது இதுவள் கதைகள் சொல்கிறதும் அதெல்லாம் அசிங்கம் பிடிச்ச வேலை. அதெல்லாம் எங்களோட மார்க்கத்தில் சொல்லி தந்தில்லை. அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு தான் ஏன் அந்த இன்னொரு சகோதரர் சொல்கிறார், அவர்கிட்ட எனக்கு பேர் மறந்துட்டு, அவரும் ஒரு ஹிந்து சகோதரர். அவருக்கு வந்து குர்ஆன் படிக்க சொல்லி யாரோ ஒரு சிஸ்டரோ பிரதரோ அவருக்கு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. அவர் அந்த இதை கூட வீடியோக்கு அந்த கமெண்ட்டை கூட போட்டு அவர் சொல்கிறார், எனக்கு குர்ஆன் படிக்க சொல்லும் போது இதை நீங்கள் வந்து உங்களோட சகோதரருக்கு சொல்லுங்கள். அவர் சொல்கிறது உண்மை, அந்த சகோதரர் சொல்கிறது உண்மை. அவரோட பேர் எனக்கு நினைவில்லை. அவர் சொல்கிறது உண்மை. நான் அவரோட வீடியோவும் பார்த்தேன். என்னென்னா அவர் சொல்கிறது உண்மை. ஏன்னா இன்னொரு மதத்தை சேர்ந்தவங்களுக்கு நாங்கள் எங்களோட மதத்தை சொல்லி கொடுக்கும்போது எங்களோட மதத்தில் உள்ளவங்க எங்களோட மதத்தை தெரிஞ்சிருக்க வேணுமா? இஸ்லாம் என்னென்னு முஸ்லீம்கள் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சிருக்க வேணும். இஸ்லாத்தில் சொல்லில்லாத வேலையில் நீங்கள் செஞ்சுட்டு தெரிய போக்கல அடுத்தவன் எங்களோட மார்க்கத்துக்கு ஏசுறதுல வந்து சொல்லேலா, குறை சொல்லேலா. அதனால் வந்து சொல்லிருக்கி, உனக்கு உன்னுடைய மார்க்கம், எனக்கு எனது மார்க்கம், உனக்கு உன்னுடைய மார்க்கம், லக்கும் தீனுக்கும் வலியதி. சரியா? நீங்கள் வந்து உங்களோட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து எங்களோட மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிறோம். நீங்கள் அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. நன்மையை தீமையை தடுங்கன்னு சொல்லியிருக்கு இஸ்லாத்தில். சண்டை பிடிச்சி கொண்டு போங்கன்னு சொல்லியில்லை. சரியா? இலகுப்படுத்துங்கள்னு சொல்லியிருக்கி, கஷ்டப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கி. சரியா? வற்புறுத்தி மார்க்கம் சொல்லிக் கொடுக்க போவானே யாருக்கும். அவங்க சரி இப்போ பாருங்கள் எவ்வளோ பேர் இஸ்லாத்தை தழுவுறாங்க. இஸ்லாத்தை சரியாக படித்து குர்ஆனை படித்து ஹதீஸை படித்து சரியாக இஸ்லாத்தை தழுவுறவங்க சரியாக்கிறாங்க. அதே நேரம் எல்லா மார்க்கத்தில் உள்ளவங்களும் தான் அந்தந்த மார்க்கத்தை படிங்க, சரியாக படிங்க. இப்போ அந்த சத்தம் போட்டுட்டு குர்ஆனை கேசி திரியிறீங்களே, அந்த மாதிரி சகோதரர் முதலாவது பகவத்கீதையை எடுத்து படிங்க. அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். கிருஷ்ண பகவான் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்கள். சரியா? அதெல்லாம் படிங்க. நான் படிச்சிருக்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். அதில் நல்ல விஷயங்கள் இருக்கு. எங்களோட குர்ஆனில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கோ அது மாதிரி நல்ல விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோ பக்குவமானவங்க அவங்கெல்லாம். அண்ணா அது மாதிரி நல்ல விடயங்களை படிங்க. யார் சொல்கிறாருன்னு பார்க்க வேணாம், சொல்கிற விஷயம் என்னன்னு பாருங்கள். இப்போ கூட நான் கூட சொல்கிறத பார்த்துட்டு இவ யார் எங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு என்றது. நான் ஒரு பழைய டீச்சராக இருந்திருக்கிறேன். இப்போ ஒரு கெஷியர் தானா, இவ வந்து என்ன பெரிய ஆளா, இவ வீட வயசில் மூத்தவங்க எவ்வளோ பேர் இருக்கு, அதெல்லாம் யோசிக்க வேணாம். நான் சொல்கிற மனிதரை சொல்கிற ஆளை பார்க்காதீங்க, சொல்கிற விஷயத்தை பாருங்கள். சொல்கிற விஷயத்தில் ஏதாவது பிரயோசனமாக இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து நான் வந்து இதில் ஏதோ தூண்டுறதுக்கோ சண்டை பிடிக்கிறதுக்கோ எதுக்கும் இல்லை. இப்போ நான் அந்த சகோதரருக்கும் ஏசல்ல, அது அவருடைய இஷ்டம். அவர் தூசணம் பேசிட்டு இல்லாட்டி வேண்டியது பேசுகிறேன். அவர் செய்கிறதுக்கு அவருக்கு கர்மா ஒரு நாளைக்கு கொடுக்கும். நாங்கள் செய்கிறது சரியாக இருந்தால் எங்களுக்கு இயற்கையும் சரி இறைவனும் சரி எங்களோட பக்கம் நிற்பான். செய்கிறது தவறாக இருந்தால் ரெண்டும் எங்களுக்கு எதிராக தான் இருக்கும். அதனால் நாங்கள் சரியானதை செய்வோம், சரியானதை பகிர்வோம், சரியானதை ஷேர் பண்ணுவோம். டிக்டாக்லேயா இருந்தாலும் சோசியல் மீடியா எதுலையா இருந்தாலும் தூசணம் பேசுகிறதுக்கு லைக் போடும் போது ஒரு தடவை யோசிங்க. நீங்கள் லைக் போடுறதால நீங்கள் ஷேர் பண்ணுறதால அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிறது சரின்னு நினைக்கிறதுக்குரிய ஒரு காரண கருத்தாவை நீங்களும் அமையிறீங்கன்றதை நீங்கள் யோசிங்க. அந்த மாதிரி தூசண வீடியோ, சண்டை பிடிக்கிற வீடியோ, குடும்ப பிரச்சனை போடுற வீடியோகளுக்கு போய்த்துக்கொண்டு லைக் பண்ணக்குள்ள ஒரு நிமிஷம் யோசிங்க. நாங்கள் வந்து இன்னொருத்தனை ஏற்றி விட்றோம், இன்னொருத்தன் செய்கிற தவறான விஷயத்துக்கு நாங்கள் ஏற்றி விட்றோம்ன்றதை யோசிங்க. அதனால் யோசித்து நல்ல முறையில் நாங்கள் நடந்து கொள்வோம். எந்த மதத்தையும் வந்து எந்த மதத்தை சார்ந்தவங்களை நோகடிக்காமல் எல்லா மதமும் சொல்கிறது ஒரே விஷயம்ன்றதை விளங்கி மனிதநேயத்தோடு வாழ பார்ப்போம்.